என் பேர் ஆர் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு மருந்து கம்பெனியில் வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிடுவேன். ரிட்டையர் ஆன பிறகு பொழுதுபோக்காக இருக்கட்டும் இந்த டெரஸ் கார்டனை பற்றி கொஞ்சம் படித்து அப்போ கவர்மெண்ட்டு அந்த ஸ்கீமையை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் எல்லா காய்கறி கீரை வகைகள் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. எஸ்பெஷலி கீரை வகைகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கீரை நாங்கள் போட்டிருக்கோம். கீரையில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே ஒரு 2-3 தடவை கூட அரைக்கீரை எடுத்திங்கன்னா 3-4 தடவை கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு ஃப்ரெஷ்ஷாக போடலாம். மற்றபடி முளைக்கீரை என்னென்னா 20 நாள் 25 நாள், தண்டு கீரை 20 நாள் 25 நாள், பருப்பு கீரை அப்பப்போ கட் பண்ண வந்துனே இருக்கும். பருப்பு கீரை, அப்புறம் புளிச்சக்கீரை வந்து இப்போ இல்லை எங்கிட்ட. அது வந்து இந்த கோங்குரா அப்படின்வாங்க. நம்ம அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இலைய கிள்ள தொழுத்து வந்துனே இருக்கும். அது எல்லாமே இந்த கோகோபீட்டில் ரொம்ப நல்லாவே வருது. முளைக்கீரையோ அரைக்கீரையோ தண்டு கீரையோ புளிச்சக்கீரையோ பாலக்கீரை பியூட்டிஃபுல்லாக வருது. நீங்கள் விரைய போட்டிங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாக வந்துடுது. ஒன்று கூட ஃபெயில்யூரே கிடையாது. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ஊருக்கு எங்களுக்கு ரொம்ப வருதுல்ல. ஒரு அரைக்கீரை வந்து இருக்கிறதுலே வந்து எல்லா விதமான சத்தும் உள்ள கீரை அரைக்கீரை தான். முளைக்கீரைலாம் டேஸ்ட்டாக இருந்தால் கூட அரைக்கீரை சிறுகீரையும் நாங்கள் ரொம்ப நல்லா இது பண்ணோம். அரைக்கீரையும் சிறுகீரைக்கு இருக்கிற அந்த சத்து வந்து முளைக்கீரையிலையோ இதுலேயோ இருக்காது. முளைக்கீரையில் இருக்கும், பட் இருந்தாலும் இருக்கிற குவாலிட்டி வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். புளிச்சக்கீரை உங்களுக்கே தெரியும். அது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க, துவையல் பண்ணுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லது. அப்புறம் இந்த பாலக்கீரை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலக்கீரை இருக்கான்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அந்தளவுக்கு அது அவ்வளோ ஃபெமிலியரான கீரை. ஈவன் தோ நம்ம ஊர் கீரை அரைக்கீரை முளைக்கீரை தண்டுக்கீரை இருந்தால் கூட பாலக்கீரை தான் ஜனங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதனுடைய டேஸ்ட் இதுமாரி. அதனால் பாலக்கீரையும் எங்கள் இதில் நல்லாவே வந்து நல்லா பண்ணோம். தென் வேறு மணத்தக்காளி கீரை அது வந்து என்னென்னா ஒரு மரமாக சின்ன மரம் மாதிரி வரும். அதனுடைய லைஃப் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம். அது கிளையை உடைச்சி அப்படியே அந்த இலையை எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை காய் வேணும்னா அப்படியே விட்டு எடுத்துக்கலாம், இலையை கிள்ளிக்கலாம். ஸோ மணத்தக்காளி கீரை வந்து வாய் புண்ணுக்கு அவ்வளோ நல்லது, வயிற்று வலிக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் நாங்கள் மணத்தக்காளி கீரை இங்கே நல்லாவே எங்களுக்கு வந்துட்டுருக்கு. எங்களுக்கு சார் இது வந்து வெள்ளைத்தண்டு கீரை. இது இப்போ தான் ஒரு 20 days ஆகுது போட்டுது. நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு அரை அடி இல்லை 3/4 அடி உயரம் வந்தவுடனே கட் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்டும் யூஸ் பண்ணலாம், இந்த கீரையும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும் இது. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் விரைய போட்டு ஒரு 4 நாள் 5 நாள்லேயே உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத் இது. அதுமாதிரி ஒரு 1 month ஆகிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா இவ்வளோ உயரம் வரும். ஒரு 1.5-2 அடி அப்படி வரும், எடுத்துடலாம். இது வெந்தயக்கீரை. இந்த நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற வெந்தயம், அந்த வெந்தயத்தை தூவினாலே வந்துடும். இதுவும் வந்து ஒரு 20-25 நாள் ஆகுது. இன்னொரு 1 or 2 days நாங்கள் எடுத்துடலான்னு இருக்கோம் இந்த வெந்தயக்கீரையை. இது அரைக்கீரை வந்து சொல்லவே வேண்டாம். அது நம்ம கட் பண்ண அது மாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். இது வரலையும் ஒரு 8-10 தடவை கட் பண்ணிருப்போம் இந்த அரைக்கீரை தொட்டிங்கள்லாம். இப்போ தான் இந்த அரைக்கீரையை வந்து இப்போ எடுத்து போட்டு அதில் வேறு கீரை விரைய போட்டிருக்கோம். ஸோ அரைக்கீரை ரொம்ப நல்லது. இது மணத்தக்காளி கீரை பார்த்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த மரம் மாதிரி தான் இருக்கும், சின்ன மரம் மாதிரி. இது வேணான்னா உடச்சி நம்ம கீரை எடுத்துக்கலாம், இல்லை காய்க்கு விடலாம். மணத்தக்காளி காய் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு சின்ன ஒரு ஆழாக்கே வந்து 10 ரூபா 20 ரூபா அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டில் அந்தளவுக்கு காய் காட்டி கூட நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸுக்கு தேவையான அளவுக்கு காய்க்கும். இது மணத்தக்காளிக்காய் இது உடம்புக்கு ரொம்ப இரும்பு சக்தி இருக்குது. ரொம்ப நல்ல கீரை இது. சிறுகீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரையில் வந்து எல்லா விதமான குவாலிட்டிஸ் இருக்குது, எல்லா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் இட்ஸ் பெட்டர் தேன் அரைக்கீரையோட இது பெஸ்ட்டு இது. அதனால் வந்து இது விரைக்காக அப்படியே விட்டுருக்கோம். இதுவும் நாங்கள் நிறைய எடுத்துருக்கோம். அரைக்கீரைலாம் பீரியாடிக்கலாக அது ஒன்ஸ் இன் எ மந்த் அப்படியே கட் பண்ணி. ஆனால் என்னென்னா அரைக்கீரைனா கட் பண்ணுவோம், இதுன்னா பிடிங்கிட்டு வேறு போடணும், அவ்வளோதான். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸு. ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது சிறுகீரை. இப்போ நீங்கள் மீதி கத்திரியோ வெண்டையோ அந்த செடியை நாற்று விட்டு அது வளர்கிற டைம்னு ஒன்று இருக்குது, ஒரு 25 நாள்னு இருக்குது. அந்த 25 நாளில் நீங்கள் வந்து அதே கொக்கோபீட்டில் அரைக்கீரையோ
முளைக்கீரையோ கொத்தமல்லியோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது க்ரோத் வந்துடுற டயத்தில் இதை கட் பண்ணலாம். இது கட் பண்ணுறதால என்னென்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் கழிச்சு இதை எடுத்து நட்டுட்டு இந்த கீரைக்கு கீரையும் கிடைக்கும், செடி வளர்ச்சி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், டைம் வந்து இதுவாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கீரைகளால் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு பூச்சி இந்த கொக்கோ பீட்டில் வளர்க்குறதால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பூச்சின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப நான் என்னுடைய அனுபவத்தில் கீரைக்கு வந்து மருந்தே அடித்ததில்லை. ஈவன் இந்த வேப்ப புண்ணாக்கு வேப்ப எண்ணெய் அதெல்லாம் கூட வந்து நாங்கள் கீரைக்கு அடித்ததில்லை, நல்லாவே வந்துட்டுருக்குங்க. ஸோ எல்லா விதமான பலனும் உள்ள கீரையை வந்து அட்லீஸ்ட் பெரிய பெரிய செடிகளை கொத்தரை செடி, வெண்டை செடி, கத்திரி செடி வளர்க்குறத விட இந்த கீரைகளே போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். மாற்றி மாற்றி அந்த சைக்கிள் நம்ம இது பண்ணோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரையும் கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அதுவும் இல்லாமல் கடையில் வர கீரைங்க இன்றைக்கி கீரையே கிடையாது. அது நேற்று மத்தியானம் பறிச்சிருப்பாங்க, அது டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து தண்ணி தெளித்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் கூட நம்ம வீட்டு கொக்கோ பீட்லேயோ அல்லது மண் தரையிலையோ வளர்கிற கீரை மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதில் எல்லா விதமான சத்தும் இருக்கும். அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா அட்லீஸ்ட் வேறு செடி வளர்க்குறத விட பூச்செடி நோ டவுட்டு. பூ இன்றைக்கி விலை ஜாஸ்தியாக இருக்குது, கடையில் போய் பூ வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு முழம் சின்ன துண்டு முழம் 10 ரூபா சொல்கிறான், 5 ரூபா சொல்கிறான். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் ஆகும். உங்களுக்கு ஒரு மல்லி செடி வச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த செடி வளர்ந்து அப்புறம் பூக்கணும். சீசனில் தான் மல்லிப்பூ பூக்கும், இந்த வெயில் காலத்துலலாம் நல்லா பூக்கும். மற்றபடி இந்த கீரைங்களுக்கு டைமே கிடையாது, எல்லா பீரியட்லேயும் வருது. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ பூ வந்து கடவுளுக்கு வைக்கிறோம், நல்லது, மன திருப்திக்காக எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கீரைகளை நீங்கள் பர்சனலாக நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா எல்லோரும் வந்து கீரை இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் என்னுடைய இது.